ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எம்சிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து யூஎஸ் ஆயில் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருந்தது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தேன், இந்த $65.765 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு $2 வரைக்கும் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு. பட் அதை பிரேக் அவுட் பண்ணாமல் ஸோ நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ நமக்கு இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணாலும் பை இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த டபிள்யூ பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணாலும் ஸோ நமக்கு வந்து பை சைடு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டர்னுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா. ஸோ இன்வென்ட்ரி டேட்டாவை பற்றி நேற்று நான் பேசவே இல்லை. ஸோ மேபி இன்வென்ட்ரி டேட்டாங்கிறது எனக்கு என்ன அப்படின்னா, புதன்கிழமை அப்படிங்கிற ஒரு ஞாபகம் தான் இருந்துச்சு, புதன் வியாழன்கிழமை. ஸோ அதனால தான் அதை பற்றி நான் நேற்று கொஞ்சம் வந்து பேசாமல் விட்டுட்டேன். ஸோ இன்வென்ட்ரி டேட்டா நேற்று வந்து என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3.6169 M, சாரி புதன்கிழமை இல்லை வியாழக்கிழமைங்கிற ஞாபகம் தான் இருந்தது. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 3.169 M, அதாவது பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு, அதாவது டிமாண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இன்வென்ட்ரி டேட்டா உங்களுக்கு சரியா பார்க்க தெரியலன்னா சிம்பிள் தான், investing.com போயிட்டு இந்த இடத்துல கிரீன் இருந்தால் பையர்ஸ் உள்ளார வருவாங்கன்னு அர்த்தம், இந்த இடத்துல ரெட் இருந்தால் செல்லர்ஸ் உள்ளார வருவாங்கன்னு அர்த்தம். ஸோ அது அதே நாளில் நடக்கும் இது கிடையாது, ஒரு 2 நாள் வந்து இம்பாக்ட் இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு வந்து பேட்டர்ன் வைஸும் சரி இன்வென்ட்ரி டேட்டா வைஸும் சரி ஸோ நமக்கு வந்து பாசிட்டிவ் கொடுத்துருக்கறனால ஸோ கண்டிப்பாக பிரேக் அவுட் எடுத்தது அப்படின்னா ஒரு நல்ல பை சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது நேற்று அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன், ஒரு சரியான மூவ்மெண்ட் வந்து கிடையாது. ஒரு ஃபியூச்சர்ஸை கம்பேர் பண்ணால் ஒரு 5640. ஸோ நேற்று ஈவினிங்கில் வந்து இதுதான் சப்போர்ட் ஜோன் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சப்போர்ட் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு பிரேக் அவுட்டுங்கிறது ரொம்ப பக்கத்தில் இருக்கு, 5659 தான். ஸோ இன்னைக்கான பிரேக் அவுட் லெவல். ஸோ இதை தாண்டி மார்க்கெட் ஓப்பன் ஆனாலோ இல்லை இந்த இடத்துலலாம் ஓப்பன் ஆகிட்டு இதை கிராஸ் பண்ணாலோ ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 5690 இல்லைனா அதுக்கு மேலே வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ பேட்டர்ன் அப்புறம் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சாதகமாக இருக்கிறனால ஸோ நமக்கு வந்து இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு தான் அதிகபட்சமாக ஒரு 80% வந்து சான்சஸ் இருக்கே தவிர ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 20% தான் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ட்ரை பண்ணால் என்ன ஆகுனா ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு வேணா ட்ரை பண்ணலாம். ஸோ மற்றபடி பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு ஒரு 80% மார்க்கெட் மேலே வரதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகம். ஓகே, ஸோ இன்னைக்கு காலையில் பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து 5659. ஸோ அப்படி இல்லாமல் இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, மேலே போகாமல் கீழே வர்றப்போ இந்த இடத்துல வந்து பை எடுக்கிறதுக்கு அகைன் சான்சஸ் இருக்கு. ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். ஸோ இங்கேருந்து பாயிண்ட்ஸ் கேப்சர் ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட்ஸுக்கு மேலே கேப்சர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் கண்டிஷன்ஸ். ஸோ இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் எல்லாம் சப்போர்ட் ட்ரா பண்ணியே பார்த்தீங்கன்னா எல்லா சப்போர்ட்டுமே டவுன் கிட்டத்தட்ட. ஸோ 1 டே கேண்டில் வச்சு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்தால் பை எடுக்கும், அங்கே வந்தால் பை எடுக்கும்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் நேற்று மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 14 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ இப்போ நின்றுட்டு இருக்கிறதும் ஒரு சப்போர்ட் ஜோன் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் தான் ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து நின்றுட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் 240 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த லைன் வந்து நமக்கு வந்து 266.8. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் க்ளோஸ் வச்சது அப்படின்னா 240 வரைக்கும் நம்ம வந்து நேச்சுரல் கேஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ செல் ட்ரெண்டுங்கிறனால செல் ட்ரெண்டுலேயே போயிடலாம், கிட்டத்தட்ட இங்கேருந்தே நம்ம முடிவு பண்ணியிருக்கலாம். பட் இந்த இடத்துல சப்போர்ட் எல்லாம் நிறைய வந்து குழப்பிருச்சு. ஸோ 240 வரைக்கும் டவுன் சைடு எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு நேச்சுரல் கேஸில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில், கோல்டு. ஸோ கோல்டு வந்து நேற்று எடுத்திருக்கிறது ரெசிஸ்டன்ஸா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 50-50 சான்சஸ் தான். ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
பேரலல் சேனல். ஸோ இந்த பேரலல் சேனல் இங்கே வராமையே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பையர்ஸ் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இதோட பிரேக் அவுட் லெவல் வந்து 3437. ஸோ இதை பிரேக் அவுட் ஆனால் மட்டும் ஸோ பை சைடு ஃபோக்கஸ் பண்ணுறது தான் நல்லது. செல் சைடுங்கிறது 50-50 சான்சஸ் தான். ஸோ செல் சைடுங்கிறது அவ்வளோவா வந்து நடக்காது. ஸோ பை சைடு ஃபோக்கஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 3437. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணால் நல்ல பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து கோல்டில் வந்து இருக்குது. ஸோ செல் சைடுங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் கோல்டை பொறுத்த வரைக்கும். சில்வரும் அதே மாதிரி தான். ஸோ சில்வர் என்னதான் கொஞ்சம் நெகட்டிவ்ல ஓப்பன் ஆனாலும் கூட கொஞ்சம் க்ளோஸ் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஒரு $40 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் நினச்ச மாதிரியே 900 ரீச் பண்ணிடுச்சு. ஸோ 900 ரீச் பண்ணிட்டு ஒரு டோஜி கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட கொஞ்சம் செல்லர்ஸ் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 910 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான MCX கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஒன் சைடு பை மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் US ஆயில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிடும். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.